ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜூலை டெட் எக்ஸாம் எழுதுகிற ஆசிரியர் அனைவருக்குமே இது ரொம்ப பொருத்தமானதாக இருக்கும். ஏன் நான் இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா, நான் நவம்பர் மாதம் எழுதின டெட் எக்ஸாமில் ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் பாஸ் பண்ணிட்டேன். அதுக்கு காரணம் நான் என்னோடய முயற்சினால் தான் நான் பாஸ் பண்ணினேன். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஹார்ட் ஒர்க்கு அப்படிங்கிறது ஒன்று இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளால் வின் பண்ண முடியும். நான் எப்படி படித்தேன் அப்படின்னா, நான் ஒரு தனியார் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். ஈவினிங் வீட்டுக்கு வந்து வீட்டில் உள்ள வேலைகளையும் பார்த்துட்டு ஸ்கூல் சம்மந்தமாக உள்ள எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய டைமுகளில் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணினேன். 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரை உள்ள புக்குகள் எல்லாமே லைன் பை லைனாக படித்து ஒன் வேர்டெல்லாம் நானாக ப்ரிப்பேர் பண்ணி தான் நான் படித்தேன். அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்லாம் பார்த்திங்கன்னா நான் யூடியூப் வீடியோவில் தான் பார்த்தேன். சில டவுட்டுகள்லாம் வந்துச்சுன்னா என்னோடய பொண்ணுகிட்ட கேட்டு நான் கிளியர் பண்ணிகிட்டே இருந்தேன். இதே போல் நீங்களும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் கிடைக்கிற டைமை யூஸ் பண்ணி லைன் பை லைனாக படித்து நீங்களாக ஒன் வேர்டெல்லாம் தனிப்பட்ட முறையாக எடுத்து படிச்சிங்க அப்படின்னா நமக்கு நல்ல ஞாபக சக்தி இருக்கும். ஒரு புக்கை ஒரு டைம் மட்டும் படிக்காமல் கிடைக்கக்கூடிய டைமுகளெல்லாம் நல்லா யூஸ் பண்ணி திரும்ப திரும்ப படித்து பாருங்கள். கண்டிப்பாக நம்மளால் வின் பண்ண முடியும். இப்போ நானுமே நியமன தேர்வுக்கு தயாராகிக்கிட்டு தான் இருக்கிறேன். அதே போல் நீங்கள் டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணிவிட்டு என்னை போல் நியமன தேர்விற்கு தயாராகுவதற்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். டெட் எக்ஸாம் எழுத தயாராகி கொண்டிருக்கும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் என்னுடைய அட்வான்ஸ் ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.